இனி சர்வதேச அளவில் நிகழ்ந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை சுருக்கமாக பார்க்கலாம். ஜெர்மனியில் கொட்டி தீர்க்கும் கனமழையால் தாழ்வான பகுதிகளில் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. அந்நாட்டின் தெற்கு பகுதியில் கடந்த சில நாட்களாக விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. இதனால் தாழ்வான பகுதி குடியிருப்புகள், விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கி சாலைகள் கண்ணுக்கு தெரியாதவாறு எங்கும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. இதனிடையே மீட்புப் பணிக்காக படகில் தீயணைப்புத் துறையினரை அழைத்து சென்ற வீரர் ஒருவர் படகு கவிழ்ந்ததில் பரிதாபமாக உயிரிழந்தார். ஏற்கனவே அங்கு பெரும் சேதம் ஏற்பட்ட பகுதிகளில் இருந்து நூற்றுக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர். நீரில் அடித்துச் செல்லப்பட்டவர்களை தேடும் பணியும் தொடர்கிறது. லிதுவேனியா நாட்டில் பாரம்பரியமிக்க பீட்ரூட் சூப் திருவிழாவை மக்கள் உற்சாகத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். அந்நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் கோடை சீசனில் பீட்ரூட் சூப் திருவிழா களை கட்டுவது வழக்கம். அந்த வகையில் நடப்பாண்டு வில்னியஸ் நகரில் களை கட்டிய விழாவில் ஆயிரக்கணக்கானோர் இளஞ்சிவப்பு நிற உடை அணிந்து கலந்து கொண்டனர். அவர்கள் சுமார் 362 மீட்டர் நீள மேஜையில் அமர்ந்து சூடான உருளைக்கிழங்குடன் பீட்ரூட், வெள்ளரி, தயிர் கலந்த சூப்பை பருகி மகிழ்ந்தனர். அந்நாட்டின் பாரம்பரியமான விழாவான இந்த சூப் திருவிழாவில் கலந்து கொண்ட சுற்றுலாப் பயணிகளுக்கு பல்வேறு போட்டிகளும் நடத்தப்பட்டன. விழாவிற்கு வந்தவர்கள் பொழுதுபோக்கிற்காக அமைக்கப்பட்டிருந்த நுரை மூடிய சறுக்கிலும் விளையாடி மகிழ்ந்தனர். வடகொரியாவில் சர்வதேச குழந்தைகள் தினத்தை சிறுவர்கள் உற்சாகத்துடன் கொண்டாடினர். உலகெங்கிலும் சர்வதேச குழந்தைகள் தினம் நேற்று கடைபிடிக்கப்பட்டது. வடகொரியா தலைநகர் பியாங்யாங்கில் உள்ள மழலையர் பள்ளி ஒன்றில் குழந்தைகள் தினத்தை ஒட்டி சிறுவர்களுக்கு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாக பல்வேறு குழு போட்டிகளும் நடத்தப்பட்டன. பள்ளி வளாகத்தில் நடனமாடிய சிறார்கள் பின்னர் கணினியில் பல்வேறு விளையாட்டுகளையும் விளையாடி மகிழ்ந்தனர். நிலவில் உள்ள கனிம வளங்களை ஆராய்வதற்காக சீனா அனுப்பிய ஆளில்லா விண்கலமான சேஞ்ச்-6 நிலவின் தென் துருவத்தின் இருண்ட பகுதியில் வெற்றிகரமாக தரையிறங்கியது. கடந்த மே 4ஆம் தேதி நிலவில் உள்ள கனிம வளங்களை பற்றி ஆராய சேஞ்ச்-6 என்ற ஆளில்லா விண்கலத்தை சீனா அனுப்பியது. இந்த விண்கலம் நிலவில் உள்ள மண் மற்றும் பாறைகளை ஆராய்ந்து அதிலுள்ள கனிம வளங்களை பற்றி ஆராய்ந்து அதன் மாதிரிகளை பூமிக்கு கொண்டு வருவதற்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சேஞ்ச்-6 விண்கலம் நிலவின் தென்துருவ பகுதியில் உள்ள ஐட்கன் பேசின் என்ற மாபெரும் பள்ளத்தாக்கில் நேற்றைய தினம் வெற்றிகரமாக தரையிறங்கியுள்ளது. 2030ஆம் ஆண்டு நிலவில் மனிதர்களை நேரடியாக அனுப்ப சீனா முடிவு செய்துள்ளது. அதற்கு முன்பு நிலவில் பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள சீனா ஆர்வம் காட்டி வருவது குறிப்பிடத்தக்கது. தென்கொரியாவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையே போர் மேகங்கள் சூழும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது இரு நாடுகளுக்கு மத்தியில் பலூன் யுத்தம் பெரும் தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. வடகொரிய அரசை விமர்சித்தும் அந்நாட்டு மக்களுக்கு உதவும் நோக்கத்தில் அரிசி, பணம் ஆகியவற்றை கடந்த சில தினங்களுக்கு முன்பு தென்கொரியா பலூன்களில் அனுப்பியது. இதனால் ஆத்திரமடைந்த வடகொரியா அரசு தற்போது 600க்கும் மேற்பட்ட பலூன்களில் தங்கள் நாட்டில் உள்ள குப்பைகளை தென்கொரியாவுக்கு அனுப்பி வருகிறது. அதில் காகித குப்பைகள், சிகரெட் துண்டுகள், கந்தல்கள், விலங்குகளின் கழிவுகள் வைத்து அனுப்புகிறது. இந்த செயலை நிறுத்துமாறு தென்கொரிய அரசு கேட்டுக்கொண்ட போது வடகொரியாவில் இருந்து வரும் பலூன்கள் தென்கொரிய மக்கள் மத்தியில் அச்சத்தையும் அசௌகரியத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. ஓட்டுநர் உரிமம் ரத்தான TTF வாசனுக்கு கார் ஓட்ட LLR வழங்கப்பட்டது எப்படி? மதுரை போலீசார் அனுப்பிய சம்மனால் TTF வாசனுக்கு புதிய சிக்கல். ஆந்திராவில் பெற்ற மகனையே துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற கான்ஸ்டபிள் தந்தை கைது. பாதுகாப்பு பணியில் இருந்த காவலரை சந்திக்கச் சென்ற மகன் கொலை செய்யப்பட்டது எப்படி? ஆன்லைனில் லோன் வாங்குவதற்கான கட்டணத்தை கடன் வாங்கி செலுத்திய கூலி தொழிலாளிக்கு நேர்ந்த சோகம். திருப்பூரில் ஆன்லைன் கடன் செயலி மோசடியால் நடந்த தற்கொலை முயற்சியில் தாய், மகள் பலியானதன் பின்னணி. FIR குற்றமும் பின்னணியும் இன்று இரவு 9:55 மணிக்கு
சன் நியூஸில் காணத் தவறாதீர். தற்போது